அனைவருக்கும் வணக்கம். மற்றுமொரு காணொளி காட்சியிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். பொதுவாக நம்மிடத்திலே அதிகபட்சமாக சகோதர சகோதரிகளால் விடுக்கப்படக்கூடிய ஒரு வினா, பலமுறை பதில் சொல்லியும் கூட ஆதங்கத்தின் காரணமாக திரும்ப திரும்ப அது போன்ற வினாக்களை விடுத்த வண்ணமாகவே இருக்கிறார்கள். அவர்கள் மனம் ஆறுதல் படும்படியாக நாமும் அவ்வப்போது வார்த்தைகளை சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். இருந்தாலும் கூட தொடர்ந்து விடாப்பிடியாக இது போன்ற கோரிக்கை மடல்கள் வந்தபடியாகவே இருக்கின்றன. என் மனைவி ஒப்புக்கொள்ளவில்லை, நான் தயாராக இருக்கிறேன், எனக்கு நீங்கள் வித்தை கொடுக்க மறுத்து வருகிறீர்கள், எங்கள் காலம் இப்படியே போய்விடுமா, எங்களுக்கு இந்த தீட்சையை பெறுவதற்கான வாய்ப்பே கிடைக்காதா என்றெல்லாம் புலம்பி தள்ளுபவர்களையும் பார்க்க முடிகிறது. நான் தெளிவாக இருக்கிறேன், என் கணவன் ஒப்புக்கொள்ளவில்லை என்று சொல்லுபவர்களையும் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். நாம் அவர்களிடத்திலே கேட்ட ஒரு கேள்விக்கு அவர்களிடத்தில் பதில் இல்லை. நீங்கள் மட்டும் தனித்து வந்தாலும் உங்களுக்கு வித்தை கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம், ஆனால் உங்கள் இருவருக்குள்ளும் தேக சம்பந்தம் இருக்காது என்று நீங்கள் உத்தரவாதம் கொடுத்தால் வித்தை காட்டிக் கொடுக்கலாம் என்பதையும் நாம் சொல்லி இருக்கிறோம். அவைகளையும் அவர்கள் ஏற்பதற்கு தயாராக இல்லை. ஞானவிதா சொல்லிய அறிவுரைப்படியே நாம் நடந்து வருகிறோம். எங்களுக்கு தீட்சை கிடைக்கவே கிடைக்காதா, எவ்வளவு காலத்திற்கு நாங்கள் இப்படியே எதிர்பார்த்து காத்திருப்பது என்று கேட்பவர்களுக்காக ஒரு சிறு விளக்கத்தை இந்த பதிவின் மூலமாக சொல்ல விரும்புகிறேன். நாம் சரியான பாதையிலே பயணித்து பராபரத்திடம் உண்மையான மனத்தோடு பிரார்த்தனை செய்து வந்தால் நிச்சயமாக பராபரம் நமக்கான அனுக்கிரகத்தை செய்யும். நமக்கான ஒரு புரிதலான சூழலும் கண்டிப்பாக ஏற்படும், தீட்சையும் கிடைக்கும். இதை நம்ப வேண்டும். நாம் இதற்கு முன்பு அறிந்திருந்த மகான்களுடைய வாழ்க்கை அனுபவத்தை பார்த்தால் இதற்கான விடை ஒருவாறு கிடைத்துவிடும். 63 நாயன்மார்களிலே சுந்தரமூர்த்தி நாயனார் என்பவர் வன் தொண்டர் என்று அழைக்கப்பட்டார். அவர் சண்டையிட்டுக் கொண்டே இருப்பார். அவருடைய வாழ்க்கை சரிதத்தை பார்க்கும் போது செல்வந்தராக பிறந்து செல்வந்தராக வாழ்ந்து செல்வச் செழிப்போடு இருந்த அவருக்கு திருமணம் என்பது நடக்க இருந்த நிலையிலே ஒரு துறவி அவரை தடுத்தாட்கொண்டு இவர் எனக்கு அடிமை என்று ஒரு அடிமை சாசனத்தையும் கொடுத்து அவரை அழைத்துச் சென்று அவரை ஞான பாதையிலே வழிநடத்தினார் என்பதாக சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வாழ்க்கை சரிதம் நமக்கு சொல்லுகிறது. பித்தா பித்தா என்றே தன்னை அழைத்துச் சென்ற அந்த யோகியை ஏசிக் கொண்டிருந்த சுந்தரமூர்த்தி நாயனார் அந்த பித்தா என்கிற முதல் வார்த்தையை கொண்டே பாடல்களை பாடத் தொடங்கினார். பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா, எத்தாலும் மறவாது நினைக்கின்றேன் மனத்துன்னை, வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நெல்லூர் அருட்துறையில் அத்தாய் உனக்கு ஆளாய் இனி ஆனேன் என்றெல்லாம் அவர் பாடியிருந்ததை நாம் கேட்டிருக்கிறோம். சுந்தரமூர்த்தி நாயனாருடைய தேவாரத்திலே இந்த பாடல்கள் அமைந்திருக்கின்றன. இது எப்படி நடந்தது என்று கேட்டால், சுந்தரமூர்த்தி நாயனார் முற்பிறவியிலே எம்பெருமான் ஈசனுடைய காவற் படையிலே இருந்தார். ஆளாள சுந்தரர் என்று அவருக்கு பெயர். அவர் ஒரு சமயம் உமாதேவியின் தோழி ஒருவரை பார்த்து மோகவயப்பட்டார். இதை அறிந்து கொண்டு விட்ட எம்பெருமான் அவரை மனிதனாக பிறந்து காமுற்ற அந்த பெண்ணோடு மனம் புரிந்து வாழ்ந்து வர வேண்டும் என்று சாபம் கொடுத்தார். அந்த பெண்ணோடு சேர்ந்து 2 பெண்கள் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வாழ்க்கையிலே பங்கெடுத்தார்கள் என்பதை அவருடைய வாழ்க்கை சரிதம் பார்க்கிறது. சாபம் கொடுத்த உடனே அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு விடவில்லை சுந்தரமூர்த்தி நாயனார். சிவபெருமானிடம் கேட்டார், நான் மனிதனாக பிறக்கிறேன், ஆனால் நான் செய்த சிறு தவறுக்காக எனக்கு இந்த தண்டனையை கொடுத்து விட்டீர்கள். நான் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருந்தாலும் கூட நீங்கள் என்னை தடுத்தாட்கொண்டு
உங்களுடைய அன்பிற்கு பாத்திரமானவனாக மாற்றிக்கொள்வதாக உத்தரவாதம் கொடுத்தால் உங்கள் சாபத்தை ஏற்றுக்கொள்கிறேன், அப்படி இல்லாவிட்டால் உங்கள் சாபத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பேசியதாக அவருடைய வாழ்க்கை சரிதத்திலே குறிப்பு காணப்படுகிறது. எம்பெருமான் ஈசன் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு கொடுத்த வாக்கின்படியாக அவரை தடுத்தாட்கொண்டு அவரை ஞானப்பாதைக்கு திருப்பினார் என்பது சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வாழ்க்கை சரிதம். இப்படித்தான் இது நடக்கும். திருஞான சம்பந்தர் சின்னஞ்சிறு குழந்தையாக இருந்தபோது கோவில் குளத்தின் படித்துறையிலே தாய் தகப்பனை பிரிந்து அழுது கொண்டிருந்த போது அன்னை பராசக்தி திருமுலைப்பால் ஊட்டி அவருக்கு ஞானத்தை கொடுத்தார். அது காரணமாக அவர் திரு ஞான சம்பந்தர் என்று ஆனார் என்பதாக அவருடைய சரிதம் சொல்லுகிறது. முற்பிறவி கர்மவினைகள் காரணமாக பிறவி எடுத்திருந்தாலும் கூட உண்மையான ஞான பயணத்திலே இருப்பவர்களை தடுத்தாட்கொள்ள அன்னை பராசக்தி அல்லது எம்பெருமான் ஈசன் ஏதாவது ஒரு உருவத்திலே வருவார்கள் என்பதை திரு ஞான சம்பந்தருடைய வாழ்க்கை சரிதமும் நமக்கு சுட்டி காட்டுகிறது. எண்ணற்ற மகான்களுடைய வாழ்க்கையிலே இது நடைபெற்றது. என்னையா கட்டுக்கதை விடுகிறீர்கள்? அந்த காலத்திலே இருந்தவர்கள் யாராவது இப்போது இருக்கிறார்களா? அது பொய்யாக கூட இருக்கலாம் என்று நீங்கள் நினைக்கக்கூடும். சமீப நாட்களிலே நம்மால் நன்கு அறிந்து கொள்ளப்பட்ட மகான்களுடைய வாழ்க்கை சரிதத்தையும் கூட இப்போது பார்க்கலாம். சுவாமி விவேகானந்தர் துருதுருவென்று இருந்தவர், நரேந்திரன் என்று அழைக்கப்பட்டவர். புஜபல பராக்கிரமசாலியாக ஆஜானுபாகுவான ஒரு இளைஞன். வாதிடுவதும் பம்பு பேசுவதுமே வாடிக்கையாக வாழ்ந்திருந்த ஒரு துருதுருப்பான இளைஞன். ஒரு சமயம் ராமகிருஷ்ண பரமஹம்சரை சந்தித்த போது, நீங்கள் கடவுளை பார்த்திருக்கிறீர்களா? உங்களை மகான் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே, உங்களால் எனக்கு கடவுளை காட்ட முடியுமா என்று வினாவெடுத்தார். புன்னகைத்த ராமகிருஷ்ண பரமஹம்சர், நீ வரவேண்டிய இடத்திற்கு வந்து சேர்ந்து விட்டாய் என்பதை சொல்லி சுவாமி விவேகானந்தருடைய தலையிலே கை வைத்தார். அந்த வினாடியிலேயே விவேகானந்தருக்கு ஞானம் சித்தியானது. உடனே உங்களுக்கு தோன்றும், ராமகிருஷ்ண பரமஹம்சரை போல உங்களிடத்திலே வந்தால் நீங்களும் என் தலையிலே கை வைத்து என்னை ஞானியாக்குவீர்களா என்று விதண்டாவாதமாக கேட்க தோன்றும். இதனான் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் என்கிற வள்ளுவ பெருந்தகையின் வாக்கிற்கிணங்க யாருக்கு எதை எப்போது தர வேண்டும் என்பதை பராபரம் தீர்மானித்திருக்கிறது. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் உண்மை, நேர்மை, சத்தியம் தவறாமல் இருந்து பராபரத்திலும் இடையராது பிரார்த்தனை செய்து கொண்டிருக்க வேண்டியதுதான் நம்முடைய கடமையாகிறது. இதோ நேரமும் காலமும் கூடி வந்து கொண்டிருக்கிறது. கலியுகத்தின் மிக நெருக்கடியான காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தயாராக இருங்கள், பராபரம் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சில நாட்களிலோ, சில மணி நேரங்களிலோ, சில மாதங்களிலோ கூட பராபரம் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்துவிட முடியும். காத்திருக்க பழகுங்கள், நேர்வழி நடக்க பழகுங்கள். நிச்சயமாக நீங்களும் ஞானம் பெறுவீர்கள். பராபரம் ஒருவரை விரும்பிவிட்டால், அவருக்கு தகுதி இருக்கிறது என்று கருதிவிட்டால், எப்படியாவது அவர்களை அணுகி அவர்களுக்கு ஞானத்தை காட்டிக் கொடுத்துவிடும். கிரியா யோகத்தை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய ஒரு மிகப்பெரிய மகான் என்றால் அவர் லாகிரி மகாஷயர் என்பதை பரமஹம்ச யோகானந்தருடைய ஒரு யோகியின் சுயசரிதை என்கிற நூல் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ராணிகேத் என்கிற இடத்திற்கு ஸ்டேஷன் மாஸ்டராக ரயில்வேயிலே பணிபுரிந்து கொண்டிருந்த லகிரி மகாஷயர் அனுப்பி வைக்கப்பட்டார். அங்கே அவருக்கு ஒரு அனுபவம் கிடைத்தது. அங்கே அவரை சந்தித்த ஒரு யோகி அவருக்கு அங்கே ஓடிக்கொண்டிருந்த ஆற்றினிலிருந்து ஒரு கைப்பிடி நீரை எடுத்துக் கொடுத்து அருந்த சொன்னார். அதை அருந்திய மாத்திரத்திலே மயக்கமுற்ற லகிரி மகாஷயர் பொன்னாலும் வைரங்களாலும் இழைக்கப்பட்ட ஒரு மாளிகையிலே ஒரு மஞ்சத்திலே அமர்ந்திருந்தார். அவரை சுற்றிலும் ஏராளமான அழகிய பெண்கள் சாமரம் வீசிக் கொண்டிருந்தார்கள். இப்படி ஒரு நிலை அவருக்கு ஏற்பட்டது. தலையை வேகமாக உதறி கொண்டு விட்ட லகிரி மகாஷயர், இது எனக்கு வேண்டாம், நான் இதை விரும்பவில்லை, நான் யோக வாழ்க்கை வாழவே விரும்புகிறேன் என்று 3 முறை சொன்னார். மயக்கம் தெளிந்தது. கண்களை திறந்து பார்த்த போது ஆற்றங்கரையில் அந்த யோகிக்கு எதிரே நின்றிருந்தார். அதன் பிறகு அந்த யோகி அவரை கரம் பற்றி ஒரு குகைக்கு அழைத்து சென்றார்.
அங்கே ஒரு மான்தோல் ஆசனம், பாதக்குரடு, கமண்டலம், யோகதண்டம் ஆகியவை எல்லாம் இருந்தன. இவையெல்லாம் உன்னுடையவைதான். கடந்த பிறவியிலே நீ வைத்திருந்தவை. மன்னர்களைப் போல அந்த மஞ்சத்திலே ஒரு நாள் நான் வந்திருக்க மாட்டோமா என்று எண்ணினாய். அந்த ஆசை உனக்கு நிறைவேற வேண்டும் என்பதற்காகவே உனக்கு இந்த மறுபிறவி வந்தது. இதோ இப்போது நீ ஞானத்திற்கு முழுமையாக தகுதியடைந்து விட்டாய் என்று சொல்லி அவருக்கு தீட்சை கொடுத்ததாக பரமஹம்ச யோகானந்தருடைய யோகியின் சுயசரிதை நூலிலே குறிப்பு காணப்படுகிறது. இதிலிருந்து நாம் புரிந்து கொள்வது என்ன? எந்த நிலையிலே நாம் இருந்தாலும் பராபரம் நம்முடைய விட்டகுறை தொட்டகுறை இருந்தால் நிச்சயமாக நம்மை தாங்கி பிடிக்க வந்தே தீரும், நமக்கு அருட்காட்சி கொடுத்தே தீரும் என்பதே இதன் பொருளாகிறது. எண்ணற்ற மகான்களுடைய வாழ்க்கை சரிதத்தை நம்மால் பார்க்க முடியும். பராபரத்தின் மனதிற்கு உகந்தவர்களாக, தகுதியானவர்களாக நாம் நம்முடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு விட்டால் நிச்சயமாக பராபரத்தின் அனுக்கிரகம் நமக்கு கிடைத்தே தீரும். இதை நம்புங்கள். ஞானபிதாவின் மீது நம்பிக்கை வையுங்கள். பராபரத்தின் மீது நம்பிக்கை வையுங்கள். பிரார்த்தனை செய்தபடியாக காத்திருங்கள். அவசரப்பட்டு எந்த ஒரு தவறான முடிவுக்கும் சென்று விடாதீர்கள். அவசரப்பட்டு என்கிற வார்த்தையை நான் இங்கே சொல்லுவதற்கு காரணம் இருக்கிறது. சமீப காலமாக நம்மை தொடர்பு கொள்ளக்கூடிய பல சகோதர சகோதரிகள் ஆத்திர கோளாறு காரணமாக நாம் சொல்லுவதைப் போல சித்த வேதம், சித்த வித்தியார்த்திகள் நடவடிக்கை கிரமங்களை கடைபிடிப்பவர்களுக்கு மட்டுமே வித்தை கொடுக்க முடியும் என்பதற்கு மாறாக எவர் வந்தாலும் வித்தை கொடுக்க முடியும் என்கிற நிலையிலே தவறான சிலர் வித்தை காட்டி கொடுத்து அதை சரிவர செய்ய முடியாமலும் வாழ்க்கையிலே பலதரப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்தும் ஒவ்வொரு நாளும் நம்மோடு தொடர்பு கொண்டு தங்களுடைய வேதனையை சொன்னபடியாக இருக்கிறார்கள். ஐயா, நீங்கள் சொன்னீர்கள், அதை நான் ஏற்கவில்லை, தவறு செய்து விட்டேன், இப்போது வருந்திக் கொண்டிருக்கிறேன், இதற்கு பிராயசித்தம் இருக்கிறதா என்று கேட்பதையும் பார்க்க முடிகிறது. இது ஒரு புதிய முறையாக மாறியிருக்கிறது. நாம் எப்படியாவது தவறான வழியிலே கூட தீட்சை பெற்றுக் விடுவோம், அதன் பிறகு அதற்கு ஏதாவது பரிகாரம் பிராயசித்தம் இருக்கும், கேட்டுக்கொள்ளலாம் என்கிற மனப்போக்கும் இப்போது ஏற்பட்டிருப்பது வருத்தத்தை கொடுக்கிறது. குறுக்கு வழியிலே நீங்கள் ஞானத்தை பெற முடியாது. பராபரத்தின் அன்பிற்கு பாத்திரமாக மாற முடியாது. பொறுமையாக காத்திருங்கள். காலம் கனியும். பராபரம் உங்களை நோக்கி தன் கரங்களை நீட்டத்தான் போகிறது. நீங்களும் யோகத்திற்கான பயணத்தை தொடங்கத்தான் போகிறீர்கள். அதுவரையிலும் பிரார்த்தனையோடு கூட பராபரத்தை நோக்கியதான உங்களுடைய சிந்தனையை செலுத்தியபடியாகவே இருங்கள். காலம் கனியும். நிச்சயமாக உங்களுக்கும் உபதேசம் கிடைக்கும். அவசரப்பட்டு தவறுகளை செய்து விடாதீர்கள். மீண்டும் அடுத்த காணொளியிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.